பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. I will be continuing in the Lord's Prayer this evening. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஜெபத்திலிருந்து தொடர்ந்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். As I told you already, in 2 places in the New Testament you read about the Lord's Prayer. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல புதிய ஏற்பாட்டினுடைய 2 இடங்களிலே கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். Normally we read from Matthew 6 where Jesus was teaching in Galilee. சாதாரணமாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து பிரசங்கம் பண்ணினதான அந்த நாட்களிலே சொன்ன காரியம். But also where he taught in Luke chapter 11 is also very important. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலேயும் ஆண்டவர் சொன்னதான அந்த கர்த்தருடைய ஜெபமும் மிக முக்கியமானதா இருக்கிறது. Putting these 2 prayers together you get a real image of what Jesus really wanted to do. இந்த 2 ஜெபங்களை நீங்க ஒன்றாக சேர்க்கும் பொழுதுதான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை முழுமையாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். One teaching was in Galilee and the next was in Judea. ஒரு ஆண்டவருடைய ஒரு பிரசங்கமானது கலிலேயாவிலும் இன்னுடைய பிரசங்கமானது யூதேயாவில் இருந்தும் அவர் செய்த But I காரியங்கள். want to speak about thy kingdom come and thy will happen on earth as in heaven. ஆனா இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற காரியமானது உம்முடைய ராஜ்யம் வருவதாக பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் நடக்கட்டும். This is what actually the original translation says. உண்மையாகவே உண்மையான மொழிபெயர்ப்பு இப்படிதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க Thy வேண்டும். kingdom come and I want thy will to happen. That's உம்முடைய all. ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் இங்கே உண்டாகட்டும் என்று. Dear brothers and sisters, Jesus was a very prayerful person. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அதிகமாக ஜெபிக்கிறவர். You know, very often we say we don't have much time to pray because we have all duties and so many appointments. மிக அடிக்கடியாக நம்ம சொல்லுகிறோம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, அதனால ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை And என்று. this is the reason why we don't find time to pray. இந்த காரணத்தினாலேயே நம்ம ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று நழுவுகிறோம். But you know, Jesus found time every time to run up to the mountain to be alone with his Father. ஆனா இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தன்னுடைய தகப்பனோடு கூட தனிமையா இருப்பதற்கு அவர் நேரத்தை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் அடிக்கடி தனியாக மலைக்கு மேல் போவதை நாம் பார்க்கிறோம். In the Old Testament there was another person called Moses. பழைய ஏற்பாட்டில் கூட மோசே என்கிறதான ஒரு மனிதனை He பார்க்கிறோம். was a climber of mountains. இந்த மனுஷனு கூட அதிகமாக மலை ஏறுகிற ஒரு மனிதன். Whenever he wanted to be alone with God, எப்பொழுதெல்லாம் கர்த்தரோடு கூட அவன் தனிமையா இருக்க வேண்டும் என்று விரும்பினான், he was always climbing up the mountain. உடனடியாக அவர் எப்பொழுதுமே மலை மீது ஏறி போவார். I think you and I, in spite of all our appointments and all our busy schedules, நீங்களும் நானும் நமக்கு இருக்கிறதான பரபரப்பான எல்லா விதமான பொறுப்புகள் அல்லது பலவிதமான வேலைகளுக்கு மத்தியில கூட I tell you, where there's a will, there will always be a way. நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று. You know, if you find something a person very important to you, ஒரு மனுஷன் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானவர் என்று நீங்க நினைத்தால் you find time somehow to please this person. எப்படி இருந்தாலும் அந்த மனுஷனை சந்தோஷப்படுத்தும்படியாய் பிரியப்படுத்தும்படியாய் நீங்க நேரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். You don't say, hey, I don't have any time to speak to you now. எனக்கு உன்னோடு கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்ல You மாட்டீர்கள். know, sometimes we also have such excuses. சில நேரத்துல அப்படிப்பட்ட சில சாக்கு போக்குகளை நம்ம சொல்லுகிறோம். Lord, I would like to pray, but I don't have any time. ஆண்டவரே, நான் ஜெபிக்கத்தான் விரும்புகிறேன், ஆனா எனக்கு நேரம் இல்லை. Jesus, with all of his healing schedules and meetings and personal conversations, இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்தான எல்லா விதமான சுகமாக்குதலுடைய கூட்டங்கள் அல்லது பிரசங்கம் பண்ணுகிற காரியங்கள் அல்லது ஒவ்வொரு ஊராக பிரயாணம் பண்ணுகிற இந்த பரபரப்பான நிகழ்வுகளின் மத்தியில கூட he still found time to speak to his Father. எப்பொழுதுமே தன்னுடைய பிதாவோடு கூட பேசும்படி அவர் நேரத்தை எடுத்துக்கொண்டார். And when the disciples watched things like that, they found that prayer was very important. அவருடைய சீடர்கள் அதை பார்த்த பொழுது ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்கள் Because he கற்றுக்கொண்டார்கள். came to this world to do the will of the Father. ஏனென்றால் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு And so வந்தார். he needed instructions from his Father. எனவே தன்னுடைய பிதாவிடமிருந்து தனக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார். And these disciples who later became the apostles. பின்னாட்களிலே அவருடைய அப்போஸ்தலராக மாறினதான் அவருடைய You know, சீடர்கள். apostle means the person who's being sent out or sent out, that's all. அப்போஸ்தலர்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம்.
They were the missionaries sent out by Jesus. அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டதான மிஷனரிகள். They learned from Jesus, அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஜெபத்தை and கற்றுக்கொண்டார்கள். the early church learned from these apostles. ஆதி சபை ஜெபம் செய்வதற்கு ஆதி அப்போஸ்தலரிடமிருந்து கற்றுக்கொண்டது. And this is the reason why you find so much about prayer in the New Testament. இந்த காரணத்தினால் தான் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் ஜெபத்தை பற்றி உங்களால் வாசிக்க முடியும். So if you want to find time for prayer, எனவே ஜெபத்திற்காக நீங்க நேரத்தை எடுக்க விரும்பினால் I tell you, it's all about discipline. நான் சொல்லுகிறேன், அது எப்பொழுதுமே ஒழுக்கத்தை பற்றியது. It's all about keeping your discipline. உங்களுடைய ஒழுக்கத்தை சரியாக கடைபிடிப்பதில் தான் இருக்கிறது. So these disciples, they finally came to the question now. இந்த சீடர்களுக்கு இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. Lord, the Pharisees are being taught how to pray. ஆண்டவரே, பரிசேயர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. And why don't you teach us to pray now? ஆண்டவரே, நீரும் ஏன் நாங்கள் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்க கூடாது? And then Jesus says, I will give you a pattern for your prayer in the future. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னார், எதிர்காலத்தில் நீங்க ஜெபிப்பதற்காக உங்களுக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை And கொடுக்கிறேன். you just use this pattern for your everyday prayer. இந்த மாதிரியை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கலாம். Even today, I use this as a pattern very often to prayer in my personal time. இன்றைக்கும் கூட என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அடிக்கடியாக பயன்படுத்துகிற ஒரு முறை இந்த பரமண்டல ஜெபம். Your kingdom, your basileia come. This is what the Greek language says. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற இடத்துல பசிலேயா என்கிறதான அந்த கிரேக்க வார்த்தை It's all பயன்படுத்தப்படுகிறது. about the kingship of Jesus and the government of Jesus. இயேசு கிறிஸ்துனுடைய அரசாங்கம் அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யபாரம் என்று சொல்லலாம். Actually, it is the foundation of our PowerPoint where Jesus is speaking about. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுகிறதான அந்த அவருடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம் என்று சொல்லலாம். Even today, many people will confess to you, இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் உங்களிடத்தில் அறிக்கையிடலாம், I learned about prayer from my parents. நான் என்னுடைய பெற்றோரிடமிருந்து தான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. I was watching my grandmother. என்னுடைய பாட்டியை பார்த்திருக்கிறேன், I watched my mother pray for me. என்னுடைய அம்மா எனக்காக ஜெபிக்கிறத I பார்த்திருக்கிறேன், have seen my father on his knees who was praying for me. என்னுடைய அப்பா முழங்கால் படியிட்டு எனக்காக ஜெபிக்கிறத நான் And பார்த்திருக்கிறேன். this is how I personally came to my personal prayer life. இப்படிதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. Do you know every person in this world is somehow a believer? உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு விசுவாசி தான். In all of our hearts, there's a God-shaped point of which is empty at in the beginning. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவனுடைய வடிவத்துக்கு ஒத்த ஒரு வெற்றிடம் ஆரம்பத்திலே உண்டு. And somehow some fill this space with the real God. ஒரு சிலர் உண்மையான தேவனை வைத்து அந்த வெற்றிடத்தை அடைப்பார்கள். And some others fill the space with idols which they have chosen to build for themselves. ஒரு சிலர் தங்களுக்காகவே ஏற்படுத்தி கொண்டதான விக்கிரகங்களை வைத்து அந்த வெற்றிடத்தை அடைப்பார்கள். I don't think that anyone is totally without God in this world. இந்த உலகத்திலே தேவன் இல்லாமல் இருக்கிற ஒருவரும் கிடையாது என்று சொல்லுகிறேன். In all my conversations I have had with many people, என்னுடைய எல்லா உரையாடல்களிலுமே ஜனங்களிடத்துல நான் பேசும்போது I think they have filled this space in the heart with the gods of their own imaginations. அவர்கள் தங்களுடைய கற்பனையில வைத்திருக்கிறதான காரியங்களை கொண்டு அந்த தேவனுடைய வெற்றிடத்தை அடைக்கிறார்கள். They have certain aspirations for their personal lives. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்களுக்கென்று சில ஆசைகள் உண்டு. And they want to fill this space with their own aspirations. இப்போ இந்த வெற்றிடத்தை தங்களுடைய சொந்த ஆசைகளை கொண்டு அவர்கள் அடைக்கிறார்கள். The question is whether you are filling your heart with the real God or with a fake God. கேள்வி என்னவென்றால், உண்மையான தேவனால் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறீர்களா அல்லது போலியான தெய்வத்தினால் நிரப்பி இருக்கிறீர்களா You என்பது. can either fill the space with the real God in your life ஒன்று உண்மையான தேவனை கொண்டு அந்த இருதயத்தின் வெற்றிடத்தை நீங்கள் அடைக்கலாம். and become a real worshipper of God in your personal life. அதற்கு பிற்பாடு உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனைக்காரனாக நீங்கள் மாறலாம். But whichever God you are carrying in your heart will guide you. ஆனா எந்த தேவனை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவன் தான் உங்களை நடத்தும். It will also control your entire life. அதே போல உங்களுடைய முழு வாழ்க்கையும் அந்த தெய்வம் தான் கட்டுப்படுத்தும். This God will try to lead your personal life. இந்த தெய்வம் தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பிக்கும். You know, many people in this society today think like this. இந்த சமுதாயத்தில் அநேகர் இன்றைக்கும் இப்படி சிந்திப்பது. I recently read the present society is like this. சமீபத்தில் இப்ப இருக்கிற சமுதாயத்தை பற்றி நான் வாசித்த ஒரு They are காரியம். very concerned about money.
அவள் எல்லாருமே பணத்தை பற்றி மிகவும் அக்கறை உள்ளவர்களாக They இருக்கிறார்கள். want to be rich at the very earliest time. எப்படியாவது சீக்கிரமா பணக்காரன் ஆயிரும். And I am going to be the king of my own life. நான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ராஜாவா இருக்கணும். And I am going to be the center of my own life in the future. எதிர்காலத்துல என் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நானே முடிவெடுக்கிற மையமா இருக்கணும். This is my personal life. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. And I am going to decide how I am going to lead my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவேன்றதை நானே தான் முடிவு செய்வேன். You know, Karl Marx and Sigmund Freud said like this. கார்ல் மார்க்ஸ் அல்லது சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்கிறதான இந்த நபர்கள் சொல்லி They இருக்கிறார்கள். were supposed to be very intelligent people in the 18th and 19th century. 18-19ஆம் நூற்றாண்டுகளிலே மிகவும் நல்ல ஒரு ஞானவான்கள் என்று They அழைக்கப்பட்டவர்கள். said if you're going to be a religious person, அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க ஒரு மதவாதியா இருந்தா if you want to follow God in your personal உங்களுடைய life, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை பின்பற்ற நீங்க விரும்பினா that means you are a very weak person. அப்படின்னா நீங்க ரொம்ப பலவீனமான ஆளா தான் இருக்கணும். And this is the reason why you are seeking the help of a person called God in your life. இந்த காரணத்தினால்தான் தெய்வம் என்கிற ஒரு நபருடைய உதவியை நீங்கள் தேடுகிறீர்கள். But they say you have to decide and discern about the plans and everything what you have in your personal life. ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க எதிர்காலத்துக்காக நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்கன்றதை நீங்க தான் புரிந்து கொள்ளணும் என்று சொன்னார். But you know, the moment anyone met Jesus in the personal life, ஆனா எப்பொழுதெல்லாம் ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை சந்திக்கிறாரோ everything changed upside down immediately. எல்லாமே உடனடியாக தலைகீழாக மாறுகிறது. The direction of their personal lives அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய திசை and about giving everything into the hands of God, தேவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் நம்பி ஒப்படைப்பது. it boiled down everything to self-denial. தன்னுடைய வாழ்க்கையை தன்னையே வெறுக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறது. Anyone who follows Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எந்த மனுஷனா இருந்தாலும் Jesus says you have to deny yourself. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீயே வெறுக்காவிட்டால். And secondly, you have to take up the cross. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிலுவை நீ எடுத்துக்கொண்டு. And thirdly, you have to learn to be obedient to my word. மூன்றாவது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும். Christian life is not that complicated. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கடினமானதல்ல. But the problem is we make it very complicated when you're going to obey everything what Jesus taught us. பிரச்சனை என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் கடினம் என்று சொல்லிவிடுகிறோம். If anyone wants to follow me, ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் he has to really deny himself, அவன் தன்னைத்தான் வெறுத்து and he has to sacrifice, he has to really bring everything to the cross of Calvary. உண்மையாகவே தன்னுடைய எல்லா காரியங்களையும் சிலுவைக்கு கொண்டு வந்து அதை தியாகம் செய்து He has to take up the cross. That means death in every area of your life. தன்னுடைய வாழ்க்கையினுடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அதாவது மரணம் முதற்கொண்டு எல்லாவற்றையுமே அவன் பொறுப்பெடுத்துக் கொண்டு And learn to be submissive and obedient to his word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக அவரை பின்பற்றுவது. Denying himself, தன்னைத்தான் வெறுப்பது, taking up his cross, தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்வது, and daily following Jesus. அனுதினமும் இயேசுவை பின்பற்றுவது. This is what Luke chapter 9:23 says. இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 You know, சொல்லுகிறது. once I was driving the car from Spain to Germany with my entire team. ஒருமுறை என்னுடைய முழு குழுவினரோடு கூட நான் ஜெர்மனியிலிருந்து ஸ்பெயினுக்கு காரை ஓட்டி கொண்டு I சென்றேன். think we were for ministry in Albania in those days. அந்த நாட்களில் அல்பேனியால நான் ஊழியம் செய்வதற்காக I போயிருந்தோம். drove the entire 2,500 kilometers. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர்கள் நான் தான் வாகனம் ஓட்டி கொண்டு And we போனேன். came back home at about 3 o'clock in the morning. காலையில ஒரு அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு நாங்க வந்திருப்போம் And வீட்டுக்கு. I went up to the room where I normally sleep. சாதாரணமா நான் தூங்குறதான அந்த அறைக்கு நான் போனப்ப And someone else was sleeping in my place. அப்ப என்னோட இடத்துல வேற யாரோ ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். You know, we were a missionary apostolic team at that time. அந்த நாட்களில் நாங்க எல்லாருமே மிஷனரிகளாக ஒரே இடத்துல நாங்க தங்கி We இருந்தோம். were 26 people in one single flat. ஒரே ஒரு ஃபிளாட்ல 26 பேர் நாங்க. And I went to my leader. நான் உடனே என்னுடைய தலைவர்கிட்ட போய் I said, Steve, this is not just. நான் சொன்னேன், ஸ்டீவ், இது நியாயமே கிடையாது. I have been driving 2,500 kilometers. 2500 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு நான் வந்திருக்கிறேன். And now this fellow is sleeping here. இப்போ இந்த பையன் வந்து நான் தூங்குற இடத்துல தூங்கிட்டு இருக்கான். Can you please wake him up and give me the space now? அந்த பையனை எழுப்பி விட்டு அந்த இடத்த எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். But you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? The only right you have in this life, இந்த வாழ்க்கையில உனக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை, that you have no rights in your life.
உன் வாழ்க்கையில உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படிங்கிறதான். Go and sleep where there's space. எங்க இடம் இருக்கோ அங்க போய் படுத்துங்க அப்படின்ட்டார். The only right you have is that you have no rights. இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்கிறது. After you begin to follow the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசுவை நீங்க பின்பற்றி ஆரம்பித்த the உடனே first thing you did was self-denial. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களை நீங்களே வெறுக்கிற ஒரு காரியம். Not only you denied yourself, நீங்க தன்னைத்தான் வெறுக்கிற அந்த இடத்துக்கு வருகிறது you மாத்திரமல்ல, took up the cross. That means you took up death in every area of your life, in your personal life. சிலுவை எடுத்துக்கொள்ளுதல் என்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் நீங்க மரிக்கிற இடத்துக்கு வர்றது. After you personally died along with the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசுவோடு கூட நீங்க தனிப்பட்ட விதத்துல மரித்த பின்னாடி தான், after you were crucified with the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசுவுடனே கூட நீங்க சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் தான் you were buried along with Jesus in baptism water. நீங்க தண்ணீர் ஞானஸ்நானத்தினால கர்த்தராகிய இயேசுவுடனே கூட நீங்க அடக்கம் பண்ணப்பட்ட பின்னாடி. This is the real meaning of water baptism. இதுதான் தண்ணீர் ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தமாய் I இருக்கிறது. will tell you, I know I can say so many things about water baptism, தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல but the முடியும். only translation for baptisto is immersion. ஆனா பாப்டிஸ்டோ என்கிறதான இந்த வார்த்தைக்கு இருக்கிறதான ஒரே ஒரு அர்த்தம் தண்ணீரில் மூழ்குதல். No other meaning for this word. இந்த வார்த்தைக்கு வேற எந்த அர்த்தமே கிடையாது. If you have been buried with the Lord, or if you want to be buried along with Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட விரும்பினால், Lord, not I, but you are alive in me right now. ஆண்டவரே இனி நான் அல்ல நீரே எனக்குள் பிழைக்கிறீர். Lord, I want to live with you. ஆண்டவரே உம்மோடு கூட நான் ஜீவிக்க I விரும்புகிறேன். want to be raised up in the newness of this life. ஆண்டவரே இந்த புதிதாக்குதலுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் எழுப்பப்பட விரும்புகிறேன். Just like the Holy Spirit brought you out of the grave, எப்படி பரிசுத்த ஆவியானவர் உம்மை மரித்தோரிடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, Lord, I will come out of the water to walk in this newness of life. ஆண்டவரே நானும் இந்த தண்ணீரிலிருந்து எழும்பி புதிதாக்குதலுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பேன். I who have been crucified with Jesus, நான் இயேசுவோடு கூட சிலுவையில் I அறையப்பட்டேன். was buried with Jesus, நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். and I was resurrected to walk in the newness of this life. இந்த புதிதாக்குதலுடைய வாழ்க்கைக்குள்ளாக நடக்கும்படி நான் மரித்தோரிடமிருந்து உயிரோடு And எழுப்பப்பட்டிருக்கிறேன். after that, I begin to follow Jesus on all of his ways. அதற்கு பிற்பாடு அவருடைய எல்லா பாதைகளிலும் அவரை பின்பற்ற நான் It விரும்புகிறேன். means submission and obedience. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிப்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. Dear brothers and sisters, when we look into the word of God very carefully, கருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மிகச் சரியாக உற்று the நோக்கும்போது, moment we came into the kingdom of Jesus, எப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் வந்தோமோ, everything changed drastically and suddenly. எல்லாமே திடீரென்று உடனடியாக தீவிரமாக மாறுகிறது. Nothing was the same after this encounter with the Lord Jesus Christ. இயேசுவை சந்தித்த பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியமும் பழையது போல் இருக்கிறதே கிடையாது. All my plans and all my destiny was buried under the cross of Calvary. எல்லா திட்டங்களும் என்னுடைய எல்லா திசைகளும் கல்வாரி சிலுவையில் அது புதைக்கப்பட்டு விட்டன. Yes, my plans, I could have had great plans in my life, ஆம், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கைக்காக நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கலாம். but God says now, give everything to me right now. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் என்னுடைய கரங்களிலே கொடுத்து விடு. And I have different plans for you, நான் உனக்காக வேறு திட்டங்களை வைத்திருக்கிறேன். different destinies for you. உனக்காக வேறு லக்குகளை வைத்திருக்கிறேன். Everything you had as aspirations in this world, ஆரம்ப காலங்களில் இந்த உலகத்தை பற்றி நீ கொண்டிருந்த ஆசைகள் எல்லாம் everything has been buried under the cross of Calvary. எல்லாமே கல்வாரி சிலுவைக்கு கீழே புதைக்கப்பட்டு The விட்டன. moment I put this life into the hands of Jesus, எப்பொழுது இயேசுனுடைய கரங்களிலே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்தேனோ, everything begins to change immediately. எல்லாமே உடனடியாக மாற ஆரம்பித்து விட்டன. Lord, not I, but Christ lives in me. கர்த்தாவே, இனி நான் அல்ல, இயேசுவே நீரே எனக்குள் பிழைத்திருக்கிறீர். Lord, not I, but you are living alive in me. ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். And Lord, I just want to follow you wherever you take me. ஆண்டவரே, நீர் எந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் சென்றாலும் நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். Our Father in heaven, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் Lord, you பிதாவே, are a wonderful Father to me. ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் அற்புதமான பிதாவாக இருந்து You வந்தீர். are a Father I can really trust in my personal life. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் நம்பக்கூடிய ஒரு தகப்பனாக You never இருந்தீர். change your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் ஒருபோதும் மாறுவதில்லை. You are a God of grace and mercy. ஆண்டவரே, நீர் இரக்கங்களின் கிருபைகளின் தகப்பனாக You இருந்திருக்கிறீர். are a God of long suffering in my personal life. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிக நீடிய சாந்தமுள்ள தேவனாக Lord, you are the இருந்திருக்கிறீர். banner of my victory. ஆண்டவரே, நீரே என்னுடைய வெற்றி கொடியா இருந்திருக்கிறீர்.
அறிந்திருக்கிறேன். Lord, you are the God who sees me. ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். Lord, you are the God of peace in my personal life. ஆண்டவரே என்னை தனிப்பட்ட வாழ்க்கையின் சமாதானமாய் இருந்திருக்கிறேன். Lord, you are the all-powerful and omniscient God. ஆண்டவரே நீரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறவராகவும் இருக்கிறீர். Lord, you are the all-present God throughout this world. ஆண்டவரே இந்த உலகம் எங்கும் வியாபித்திருக்கிற தேவனாக இருந்திருக்கிறீர். Wherever I may travel in the future, ஆண்டவரே எதிர்காலத்தில் எந்த இடத்திற்கு நான் பிரயாணப்பட்டு I போனாலும் can be sure you will never leave me alone, ஆண்டவரே எந்த இடத்திலும் நீர் என்னை தனியாக விடுவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். because you said you will never leave me nor forsake me. ஏனென்றால் நீ சொல்லியிருக்கிறீர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று And our சொல்லியிருக்கிறீர். God never sleeps nor slumbers. நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. Never think our God as a day of Shabbat, I tell you. நம்முடைய தேவனுக்கு ஒரு ஓய்வு நாள் உண்டு என்று நினைக்காதீங்க. You may sleep on a Sabbath day, ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் பொழுது நீங்க தூங்கலாம். but my God says, no, I never sleep nor slumber. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உறங்குறதும் இல்லை You know, தூங்குகிறதும் இல்லை. sometimes when I see our security people here, சில நேரத்துல இங்க நம்ம சபையில இருக்கிறதான இந்த காவற்காரர்களை நான் பார்க்கும்போது sometimes I smile. எனக்கு சிரிப்பு வரும். You know, if God is going to be like this, ஒருவேளை நம்ம ஆண்டவர் அப்படி இருந்தாருன்னு in வச்சுக்கோங்க. these few seconds, so many things can happen in our personal life. ஒரு சில வினாடிகளில் நம்முடைய வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துடலாம். All these dangerous situations I've encountered in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் சந்தித்ததான அபாயமான நேரங்கள் எல்லாம் If God is going to sleep for a few seconds, ஒருவேளை ஆண்டவர் ஒரு சில வினாடிகள் தூங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். I would have been puffed out of my life. அவ்வளவுதான் என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. You know the prayer of John Wesley in your personal life? Have you ever read this? ஜான் வெஸ்லியினுடைய ஜெபத்தை நீங்க You வாசித்திருக்கீங்களா? know, sometimes the prayers of these saints are really useful to every one of சில us. நேரங்களில் இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் நமக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கும். Do you know what he said? Father in heaven, அவர் சொன்னார் பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, I am no longer my own, but thine. ஆண்டவரே இனி நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல நான் உம்முடையவன். Put me to what thou wilt. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் மையத்தில் என்னை வைப்பீராக. Rank me with whom you want. ஆண்டவரே யாரோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அவரோடு கூட என்னை வையும். Put me to doing, put me to suffering. ஆண்டவரே பாடுபடுகிற அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே அதை நான் தொடர்ந்து செய்ய எனக்கு உதவி செய்தருளும். Let me be employed by thee or laid aside for thee. ஆண்டவரே வேலையை கொடுங்க இல்ல வேலை இல்லாம வைங்க. That's what he's telling. Yeah, that's what he's telling. Let me be full, let me be empty. ஆண்டவரே என்னை நீ நிரம்ப பண்ணியருளும் அல்லது என்னை காலியாக வைத்தருளும். Let me have all things, let me have nothing. ஆண்டவரே எனக்கு எல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒன்றுமில்லாமலும் இருக்கட்டும். I freely and heartily healed all things. ஆண்டவரே எனக்கு இலவசமாக எல்லாவற்றையும் உண்மையாக என்னை விடுதலையாக்கி இருக்கிறீர். And now, O glorious and blessed God, ஆண்டவரே மகிமையும் மகத்துவம் உள்ள தேவனே, Father, Son and Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, thou art mine, I am thine. ஆண்டவரே நான் உம்முடையவன் நீர் என்னுடையவர். And the covenant which I have made on earth, இந்த பூமியிலே நான் உம்மோடு கூட செய்திருக்கிறதான உடன்படிக்கை let it be ratified in heaven. Amen. அது பரலோகத்திலே ஒரு விசையாய் கூட அசைக்கப்படட்டும். ஆமென். You know, as I was reading this prayer a few days ago, இந்த ஜெபத்தை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்துக் கொண்டிருந்த போது, you know, sometimes we think we know everything about prayer. சில நேரங்களில் ஜெபத்தை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். But you know, when you read about the prayer life of John Wesley or George Muller, ஜார்ஜ் மில்லர் அல்லது ஜான் வெஸ்லியினுடைய ஜெபங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது there's so much of death in their personal prayers. அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான மரணங்களை அவருடைய ஜெபங்களிலே நாம் பார்க்க முடியும். The moment they came to the Lord Jesus Christ, அவங்க எந்த வினாடியில கர்த்தராக இயேசுவை சந்தித்தார்களோ, it was not about raising their hands in a meeting and going away home. ஏதோ கூட்டத்துல கரங்களை உயர்த்தி விட்டு வீட்டுக்கு போறதில்ல. No, they sacrificed everything on the altar on that day. அவர்கள் அந்த நாளிலே பலிபீடத்திலே எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினார்கள். Lord, I'm going to deny myself. ஆண்டவரே நான் என்னை நானே வெறுத்து, I'm going to sacrifice myself. ஆண்டவரே என்னை நானே உமக்காக I'm பரிசுத்தப்படுத்தி, going to be totally obedient to your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக நான் I கீழ்ப்படிந்திருப்பேன். want to put my life on the altar completely. ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தின் மீது என்னை முற்றிலுமாக வைப்பேன். Let your kingdom come and let your will happen in my personal life. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தமானது என்னுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக. You know, I told this story, maybe some of you know this already. இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை உங்களில் ஒரு சிலருக்கு இது You தெரிந்திருக்கலாம். know, sometimes we think great miracles happen in our lives only in great meetings. ஒரு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார் You என்று. know, some of my deepest encounters with Jesus happened
when I was alone in prayer. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மிக வல்லமையான சந்திப்புகள் எல்லாம் நான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு கூட ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரங்களில் நடந்ததுதான். Yes, I go to a lot of places, conventions, everything, seminars. I still do this. நிறைய கருத்தரங்கங்களுக்கு நிறைய கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன். But my personal encounters with Jesus was all alone in my prayer time. ஆனா இயேசுவோடு கூட நான் கண்டடைந்ததான வல்லமையான சந்திப்புகள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரங்களில் தான். I don't have time to share my testimony to all of you. உங்க எல்லாருக்கும் என்னுடைய முழுமையான சாட்சியை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. You know, I went far away from God through theology. நான் இறையியல் படித்த பிற்பாடு தேவனை விட்டு மிக தூரமாக சென்றேன். So many questions, so many doubts in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனையோ கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது. I just walked away from the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் தூர போனேன். And I told my wife, you will never see Pastor Gideon Jacob anywhere. நான் என்னுடைய மனைவி பார்த்து சொன்னேன், இனிமே போதகர் கிதியோன் ஜேக்கப் என்கிறதான இந்த மனுஷனை நீ பார்க்க போறதே இல்லை. I have nothing to do with anything with the Bible. எனக்கும் வேதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு But சொன்னேன். it was God's grace that brought me back to his fold once again. ஆனா தேவன் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய மந்தைக்கு மறுபடியுமாக என்னை அழைத்து கொண்டு Do வந்தார். you know what was very special in my coming back to Jesus? நான் தேவனிடத்துல திரும்பி வரும்போது நடந்ததான ஒரு விசேஷித்ததான காரியம். There was one missionary from the United States who heard about me. ஒருமுறை அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி என்னை பற்றி கேள்விப்பட்டார். He also worked in the same university where I went to theology. நான் இறையியல் படித்ததான அதே பல்கலைக்கழகத்தில் அவரும் வேலை செய்தார். There were 40,000 students there. அங்கே கிட்டத்தட்ட 40,000 மாணவர்கள் இருந்தார்கள். And someone told him about me. யாரோ ஒருவர் என்னை பற்றி அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். This fellow from India is turned away from God. யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மனுஷன் இப்படி தேவனை விட்டு தூர போய் இருக்கிறாரு. Terrible backslider. மிக மோசமாக பின்மாற்ற வாழ்க்கையில் He's இருக்கிறாரு. got so many questions. He's arguing all the அவருடைய time. வாழ்க்கையில நிறைய கேள்விகள், எல்லாரோடு கூட அவர் எப்பொழுதும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. And after that, after 3 years, I met him in a special meeting. 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு விசேஷித்த கூட்டத்தில் அவரை நான் சந்திச்சேன். Actually, I wanted to gather our son from that meeting. அன்னைக்கு அந்த கூட்டத்திலிருந்து என்னுடைய பையனை கூட்டிட்டு போகணும்னு தான் நாங்க I போயிருந்தோம். told my wife, you can go to the service. I will gather Danilo and we'll go out for a walk. நான் என்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருந்தேன், நீ ஆராதனைக்கு போ, நான் டனிலோவை கூட்டிட்டு வாக்கிங் போறேன் அப்படின்னு And சொல்லி. as I entered into this hall, அந்த ஆராதனை நடந்து கொண்டிருந்த அரங்கத்துக்குள்ள நான் போனப்ப this man is standing before me, beaming with joy and peace in his eyes. ஒரு மனுஷன் எனக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களிலே அப்படிப்பட்டதான ஒரு பிரகாசமும் ஒரு மகிழ்ச்சியும் என்னால பார்க்க முடிந்தது. You know, it was totally devastated me. அவரை பார்த்த உடனே அவருடைய முகத்தில் இருந்த இந்த பிரகாசம் என்னை அவ்வளவாக அசைத்தது. He was just shining with the glory of God. தேவனுடைய மகிமை அவருடைய முகத்திலே அவ்வளவாக பிரகாசித்ததை And he என்னால said, பார்க்க முடியும். hey, you must be Gideon. அவர் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா கேட்டார், நீங்க தானே கிடியன் அப்படின்னு. I said, how do you know me? நான் கேட்டேன், என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? We have never met in our lives. நான் இதுவரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. He said, I know the mother of this child. அவர் சொன்னாரு, இந்த பையனுடைய அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். We are praying since 3 years for you. 3 வருஷமா உனக்காக நாங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். Every week we join together and we are praying for you. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக நாங்க கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். I was just going down the stairs in the church. அப்போ அந்த சபையினுடைய படிக்கட்டுகளில் நான் நடந்து போன போது And I said, what a heart to pray for me even though he never saw me. நான் நினைச்சேன், 3 வருஷமா எனக்காக ஜெபித்திருக்காரு, ஆனா என்னை ஒரு முறை கூட பார்த்தது இல்லையே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயம் இவருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு. This very sentence began to shake me. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை அதிகமாக அசைத்தது. I said, this person wants to pray. He is praying for me. இந்த மனுஷன் எனக்காக என்னை பார்க்காமலேயே ஜெபம் பண்ணி And கொண்டிருக்கிறாரு. I said, if you want, we can meet tomorrow. அப்ப அவர் என்ன பார்த்து சொன்னார், உனக்கு விருப்பம் இருந்தா நாளைக்கு வந்து என்ன பார்க்க. I normally said no to every Christian. சாதாரணமா அந்த நாட்களில் எந்த கிறிஸ்தவன் வந்து என்கிட்ட பேசினாலும் சரி உடனடியா தவிர்த்துருவேன். I will slam the door and said, no, I don't want to meet you. உடனடியா வேகமா கதவு சாத்திட்டு உங்களை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். But this person, I couldn't say this. ஆனா இந்த மனுஷனை பார்க்கும்போது என்னால இல்லைன்னு சொல்லவே முடியல. I said, okay, I will come and meet you. நான் சொன்னேன், சரி நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். And I went to see him in his flat. அடுத்த நாள் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை பார்க்க He போனேன். was a man with 5 children, அந்த மனுஷனுக்கு 5 குழந்தைகள். not a very good house. ஒரு பெரிய நல்ல வீடுன்னுலாம் சொல்ல முடியாது. It was not very clean also in that அப்படியே area. ரொம்ப அந்த பகுதி ரொம்ப சுத்தமான இடம் கூட கிடையாது. He took me into his flat and took me to his prayer room. அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு, அவருடைய ஜெப அறைக்கு கூட்டிட்டு போனாரு. Maybe his room was 6 feet or 8 feet by 8 feet, that's all. நான் நினைக்கிறேன் 6க்கு 8 இருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய வீடு. And just a small cross on the wall. அங்க பார்த்தா சுவற்றுல ஒரு மர சிலுவை இருந்துச்சு. And he said, I would like to pray for you. அவர் சொன்னார், நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். I said, yeah, try. நான் சொன்னேன், சரி நீங்களும் முயற்சி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன்.
So many people have tried this. எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் எனக்காக முயற்சி பண்ணாங்க. You also try. நீங்களும் கூட முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். But I wanted to be I wanted to be respectful to him. நான் ஒரு இடத்துல கொஞ்சம் நம்ம மரியாதையாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இருந்தேன். I knelt down, closed my eyes. நான் முழங்கால் படிக்கிட்டேன், கண்களை மூடினேன். And he began to pray. Just 3 words. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். 3 வார்த்தைகள் தான். Holy Spirit, come. பரிசுத்த ஆவியானவரே வாரும். Nothing else. அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல. I was waiting, closed my eyes, I was waiting. நான் கண்ணை மூடி அப்படியே காத்துக்கிட்டே இருந்தேன். And after about 20 or 25 minutes, ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். I started to weep profusely. நான் மிக அதிகமாக அழ ஆரம்பித்தேன். I began to repent of everything I've done against Jesus. இயேசுவுக்கு விரோதமாக நான் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக மனம் திரும்ப ஆரம்பித்தேன். And this prayer of repentance went for over 3 hours. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பாவ மன்னிப்பு கேட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் நான் தொடர்ந்து ஜெபிச்சிருக்கேன். I opened my eyes and I saw he's still sitting before me. நான் கண்ணை திறந்து பார்த்தா இன்னும் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார். I said, "Is it everything?" நான் கேட்டேன், அவ்வளவுதானா, முடிஞ்சுதான்னு கேட்டேன். He said, "Yes, for today, yes. அவர் சொன்னார், இன்னைக்கு அவ்வளவுதான், You can go home. நீங்க வீட்டுக்கு போகலாம். If you want, you can come back every week once." நீங்க விரும்பினா வாரத்தில் ஒரு முறை வந்து என்னை சந்திங்கன்னு சொன்னார். That prayer that day changed everything completely. அந்த நாளிலே அந்த ஜெபந்தான் என்னை முழுவதுமாக மாற்றியது. Encounters, real encounters with God really change you. தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கிற உண்மையான சந்திப்பு உங்களை முற்றிலுமாக மாற்றும். You know that you come to the cross of Calvary. நீங்க கல்வாரி சிலுவையின் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். If you want to follow the Lord Jesus Christ, நீங்க கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற விரும்பினால் everything starts with self-denial. எல்லாமே உங்களை நீங்களே வெறுக்கிற அந்த அனுபவத்திலிருந்து தான் துவங்குகிறது. Everything starts with self-sacrifice. எல்லாமே உங்களை நீங்களே தியாகம் பண்ணுகிற அந்த இடத்திலிருந்து தான் துவங்குகிறது. Everything starts with submission. எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படிகிறது தான் துவங்குகிறது. Dear brothers and sisters, when we look into the things that are happening around us today, கருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். you know, when I was reading recently that every nation is set against Israel right now. சமீபத்தில் நான் வாசித்த செய்திகளிலே இப்பொழுது எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்புகிறது என்று A வாசித்தேன். few days ago, you would have seen in the United Nations General Assembly, everyone was walking out. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நீங்க பார்த்திருப்பீங்க, அமெரிக்கா தேசத்துல அந்த வாக்கெடுத்தலின் போது எல்லாருமே இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் சொன்ன பொழுது அந்த நேரத்தில் எல்லாமே வெளிநடப்பு செய்ததை This நாம் news பார்த்தோம். said every nation is turning against Israel. அப்பொழுது அந்த செய்தியில் சொல்லப்பட்டது எல்லா தேசமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்புகிறது. And I said, Lord, your word is becoming true right now. அப்பொழுது நான் நினைத்தேன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. But when you see Jerusalem surrounded by armies, எருசலேமானது யுத்த வீரர்களால் சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும்போது then know that is desolation has come near. அப்பொழுது முடிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். This is what Luke chapter 21 verse 20 says. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி You சொல்லுகிறது. know, we never imagined that everyone will be against Israel one day. எல்லாம் ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்பும் என்று சொல்லி நாம் நினைத்தோம். I don't want to speak for Israel or against Israel this evening. இஸ்ரவேலுக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ நான் பேச விரும்பவில்லை. I like this nation. I've been there a few times. எனக்கு இந்த தேசம் மிகவும் பிடிக்கும். இஸ்ரவேலுக்கு நான் அநேக முறை போயிருக்கிறேன். I even told to my wife one day, ஒரு நாள் என் மனைவியை பார்த்து இப்படி if சொன்னேன், at all I'm not going to die in India or Germany, இந்தியா தேசத்திலேயோ ஜெர்மனிலேயோ நான் மரிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு I would கிடைச்சா like to die in Jerusalem நான் எருசலேம்ல தான் நான் மரிக்க விரும்புறேன். because Jesus will come there. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க தான் வருவார். And I would like to die there in Jerusalem. நான் எருசலேம் பட்டணத்துல தான் மரிக்க Dear விரும்புறேன்னு my சொன்னேன். sisters, the end of times is surely coming. அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் முடிவு But I சமீபமாயிற்று. don't say Jesus is going to come tonight. ஆனா இயேசு கிறிஸ்து இன்று இரவே வருவார் என்று நான் சொல்ல மாட்டேன். No, it is the beginning of birth pangs, I tell இல்லை, you. இது பிரசவ வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று As சொல்லுகிறேன். soon as birth pangs happen, you don't get the child immediately into your hands. பிரசவ வேதனை ஆரம்பித்த உடனடியாக பிள்ளை பிறந்து விடுவதில்லை. The pain and the contraction can go on for a few days. அந்த பிரசவ வேதனை ஆரம்பித்து கொஞ்ச நேரம் அது நீடிக்கிறது. And so in the same way, we are now running fast towards the end of this world. இதே போல தான் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு நேராக நாம் Dear ஓடிக்கொண்டிருக்கிறோம். brothers and sisters, when Jesus comes back to establish his eternal kingdom, கருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய நித்தியமான ராஜ்யத்தை நிறுவும்படியாக திரும்பி வரும்போது Jesus spoke so many times about everything that is going to happen.
happen. இயேசு கிறிஸ்து சொன்னார், எதிர்காலத்துல நடக்க போகிறதான அந்த காரியங்களை பற்றி. If you want to be alert in the future, எதிர்காலத்தில் இதை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க விரும்பினால், he said you have to watch over the church of Jesus. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சபையிலே நடக்கிறதை பாருங்கள். All the commotions and lies that are being spread are false teachings that are being spread through some churches. சபைகளுக்குள்ளே நடக்கிறதான எல்லா கள்ள உபதேசங்களுடைய பரவுதல், சபைகளுக்குள்ளே நடக்கிறதான குழப்பங்களும் பிரச்சனைகளும். Look into the city of Jerusalem, எருசலேம் நகரத்தை நோக்கி பாருங்கள். because Jerusalem is going to be a stumbling block to all the nations of this world. எருசலேம் ஒரு நாள் இந்த உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் இடத்திற்கு எதிரான கல்லாக மாறும். Look into everything that are happening in the heavens. வானங்களிலே நடக்கிறதான காரியங்களை பாருங்கள். If you are interested in astronomy, I tell you, உங்களுக்கு விண்வெளியில நடக்கிற காரியங்கள் மிகவும் பிடிக்கும் என்று சொன்னால், sometimes you'll be astonished about so many things that are happening right now. இப்பொழுது அண்டவெளியில நடக்கிறதான காரியங்களை நீங்க வாசித்து பார்த்தா ரொம்ப Some ஆச்சரியப்படுவீர்கள். years ago, we knew only a few things. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் தான் But நமக்கு now these தெரிந்திருந்தது. new inventions and discoveries, இப்பொழுது புதிய கண்டுபிடிப்புகளும் அதே போல புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆராய்வதும், one day this is surely going to happen. ஒரு நாள் இது நிச்சயமாக நடக்க போகிறது. Every knee shall bow and every tongue will confess. எல்லா முழங்கால்களும் ஒரு நாள் முடங்கும், It's எல்லா everyone நாவுகளும் is going to அறிக்கையிடும். confess that Jesus is the Lord, I tell you. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும். This is going to happen in the future. இது ஒரு நாள் நிச்சயமாக நடக்க போகிறது. You and I were obedient to the word of God. நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். We have gone through this process of self-denial. இந்த தன்னைத்தான் வெறுக்கிற அனுபவத்தின் வழியாய் கடந்து We சென்றிருக்கிறோம். are going through this process of self-sacrifice. நம்மை நாமே தியாகம் பண்ணுகிறதான அந்த பாதின் வழியாய் We are போயிருக்கிறோம். totally submitting our lives to follow the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுவதற்கு ஏற்கனவே நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். because we want to be obedient to Him now. ஏனென்றால் இப்பொழுதே அவருக்கு நாம் கீழ்ப்படிய But விரும்புகிறோம். one day when Jesus comes back, ஒரு நாள் இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது every knee shall bow, எல்லா முழங்கால்களும் ஒரு நாள் அவருக்கு முன்பாக every முடங்கும். tongue will confess. எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். They may not do this voluntarily, அவர்கள் தானாக அதை செய்ய போவதில்லை. they have to do it on that day. அவர்கள் அந்த நாளில் அதை செய்யும்படிக்கு கட்டாயப்படுத்தப்படுவார்கள். What you and I are doing voluntarily today, இன்றைக்கு நீங்களும் நானும் தானாகவே முன் வந்து செய்கிற in the காரியங்களை future they will do automatically. எதிர்காலத்திலே அவர்களும் அதை அவர்களாகவே செய்வார்கள். Dear brothers and sisters, when you look into everything that is happening around us, நம்மை சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது the அருமையான rule of சகோதர Jesus சகோதரிகளே, is surely going to come. இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாங்கமானது சீக்கிரத்திலே வரப்போகிறது. You know, the Jews had another idea when he spoke about the kingdom. யூதர்கள் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை பற்றி பேசும் பொழுது அவர்கள் வேறு எண்ணம் கொண்டிருந்தார்கள். They were thinking about a strong military. அவர்கள் நினைத்தார்கள் ஏதோ ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு போர் வீரர்கள் கொண்ட A சேனையை strong person will come and defeat the Romans, for example. ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக வந்து ரோம சாம்ராஜ்யத்தை தோற்கடிப்பார். They have been going through the captivity under the Greeks, for example. அவர்கள் ஆரம்பத்திலே கிரேக்கர்களுடைய அடிமைத்தனத்திற்கு கீழ் But இருந்தார்கள். now they are under the Roman Empire. இப்பொழுது ரோம சாம்ராஜ்யம் அவர்களை கீழ்ப்படுத்தி They இருக்கிறது. wanted a strong man will come and deal with the Romans, for example. எனவே ஒரு வலிமையான மனிதன் வந்து இந்த ரோம சாம்ராஜ்யத்திடமிருந்து நம்மை காப்பாற்றுவார் என்று But எதிர்பார்த்திருந்தார். you know, God had a plan in everything what He allowed to happen. ஆனா ஆண்டவர் அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்த எல்லா காரியங்களுக்கும் மத்தியில நிச்சயமாகவே ஒரு காரணம் இருந்தது. Without the Greek language, the gospel would have never spread all across the Mediterranean area. கிரேக்க பாஷை இல்லாமல் மத்திய தரைக்கடல் பகுதியிலே சுவிசேஷம் பரவி இருக்கவே முடியாது. Without the Roman Empire, no roads were there for Apostle Paul to travel around. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சாலைகள் இல்லாமல் பவுல் ஒருபோதும் எல்லா இடங்களுக்கும் நடந்து சென்று சுவிசேஷம் அறிவித்திருக்க முடியாது. They were great administrators. அவர்கள் எல்லாம் சிறப்பான நிர்வாகிகள். They are the ones who found the sandals, for examples, for the armies. அவர்கள்தான் போர் வீரர்களுக்கான செருப்புகளை கண்டுபிடித்தவர்கள். God gave the Greek language and the administration into the hands of the church. ஆண்டவர் அந்த நாட்களிலே கண்டுபிடித்ததான அந்த அருமையான நிர்வாகத்தையும் கிரேக்க பாஷையையும் சபைக்கு கொடுத்தார். You know, sometimes when God allows certain things in our personal சில lives, நேரங்களிலே கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் we போது may not understand why He is doing this, ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் நமக்கு செய்கிறார் என்று நமக்கு தெரியாது. because His wisdom is about all the wisdom of this world. ஏனென்றால் அவருடைய ஞானமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்திற்கும் மேலானது. We may know a few things in this world. ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்திருக்கலாம். We should never come to the conclusion we know everything. அதனால எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற முடிவுக்கு நாம் வந்துவிடக் கூடாது. God in His wisdom said the Greek language is necessary to spread the gospel. ஆண்டவர் தம்முடைய ஞானத்திலே அவர் சொன்ன காரியம் இந்த கிரேக்க பாஷையினாலே உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். The Roman administration is necessary for Apostle Paul to have a passport and travel all across the Mediterranean area. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய நிர்வாகமும்
அவங்க கொடுக்கிறதான அந்த பாஸ்போர்ட்டும் நிச்சயமாகவே அதை வைத்து பவுல் எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷம் அறிவிக்க When முடியும். Jesus spoke about the kingdom of Jesus, இயேசு கிறிஸ்து the தம்முடைய kingdom of ராஜ்யத்தை God, பற்றி kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசின போது they taught about a strong man who's going to come, அவர்கள் நினைத்தது ஏதோ ஒரு வலிமையான மனிதன் வரப்போகிறான், not a person who's riding a donkey. ஏதோ ஒரு கழுதை குட்டியின் மேல வருகிற ஒரு நபர் அல்ல. And as he was walking into Jerusalem on that day, அன்றைக்கு எருசலேமுக்குள்ளாக ஆண்டவர் வந்தபோது everyone was happy right now. எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். Oh, the conqueror has come now. ஓ, நமக்காக ஜெயம் கொள்ளுகிற ஒரு மனிதர் வந்து விட்டார். He is going to go into the Fort Antonio of the Romans. He's going to destroy. இப்பொழுது ரோமர்களுடைய அந்த அந்தோனியா கோட்டைக்கு போய் அவர்கள் எல்லாரையும் முறியடிக்க He's போகிறார். coming all around the road in Jerusalem. இப்பொழுது எருசலேமுடைய சாலைகள் வழியாக அவர் வந்தார். Everyone is singing Hosanna, Hosanna, save us, save us, save us now. எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று ஆர்ப்பரித்தார்கள். But Jesus is not going into the fort of the Romans. ஆனா இயேசு கிறிஸ்து ரோமர்களுடைய கோட்டைக்கு போகவில்லை. He went into the temple to cleanse the temple. தேவாலயத்தை சுத்திகரிக்கும்படியாக தன்னுடைய பிதாவினுடைய வீட்டுக்கு He போனார். was not going right but towards the left, and he said, I want to clean the temple now. அன்றைக்கு வலதுபுறமாக போகவில்லை, இடதுபுறமாக போய் தேவாலயத்தை நான் சுத்திகரிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். Dear brothers and sisters, every kingdom of this world will disappear one day. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களும் ஒரு நாள் But முடிவுக்கு there is வந்துவிடும். one unshakable kingdom, and that's the kingdom of God, I ஆனா tell you. அசைக்கப்படாத ஒரு ராஜ்யம் உண்டு, அது கர்த்தராகிய It இயேசு will கிறிஸ்துவின் never, never be ராஜ்யம் shaken. மாத்திரம். அது ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. The Syrians went, the Egyptians went, சீரியர்கள் போனார்கள், எகிப்தியர்கள் போனார்கள், the Babylonians went, the Medo-Persians left, பாபிலோனிய ராஜ்யம் போனது, மேதிய பெர்ஷிய ராஜ்யம் போனது, the Greek Empire left, and also the Roman Empire left. கிரேக்க ராஜ்யம் போனது, அதற்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் The போனது, British Empire was totally gone. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ராஜ்யம் வந்தது, அதுவும் போனது. Do you know what the British Empire said? அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் ஆளுகை செய்த பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? The sun will never set upon this British Empire. இந்த பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் மீது சூரியன் ஒருபோதும் அஸ்தமிப்பதில்லை என்று சொன்னார்கள். But now the sun has set a long time ago. ஆனா என்னைக்கோ சூரியன் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் மேல The அஸ்தமிச்சிருச்சு. British Empire is gone. பிரிட்டிஷ் ராஜ்யம் போனது. What's going to happen to the new empires, I do not know. இனிமே வரப்போகிற ராஜ்யங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு But தெரியவில்லை. every empire will be shaken. ஆனா எல்லா சாம்ராஜ்யங்களும் ஒரு நாள் தோற்கடிக்கப்படும். Only one unshakable kingdom, இந்த உலகத்தில் அசைக்கப்படாத ஒரே ஒரு and ராஜ்யம் that is the இருக்குமானால் kingdom of அது Jesus. தேவனுடைய ராஜ்யம் And that's the மாத்திரமே. kingdom of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் மாத்திரமே. And when you come into the kingdom of God, you should நீங்க know, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது ஒரு காரியத்தை அறிந்திருக்க dear brothers and வேண்டும். sisters, you come into an unshakable kingdom. நீங்கள் அசைக்கப்படாத ஒரு ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் என்று அறிந்து You கொள்ளுங்கள். know, every kingdom may be shaken due to so many reasons. ஒருவேளை இந்த உலகத்துல எந்தெந்த காரணங்களினாலேயோ எல்லா சாம்ராஜ்யங்களும் அசைக்கப்படலாம். But when we pray, Lord, let your kingdom come. ஆனா ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது, Lord, let your will come. Let your will happen in our lives. ஆண்டவரே உம்முடைய சித்தமானது எங்களுடைய வாழ்க்கையில நடப்பதாக. Because you have total faith on this one God. ஏனென்றால் இந்த ஒரே தேவனிடத்தில் உங்களுடைய முழுமையான விசுவாசத்தை நீங்கள் வைக்கிறீர்கள். This God who really put the borders of the countries together. எல்லா விதமான மனுஷனுடைய குடியிருப்பின் எல்லைகளை அவர் நியமித்தார் என்று பார்க்கிறோம். The Bible actually says he created every man with the same blood. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரே இரத்தத்தினால எல்லா மனுஷரையும் அவர் தோன்ற Acts பண்ணினார். of the Apostles chapter 17 verse 26. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல This is what the Bible says. கர்த்தருடைய வார்த்தை இதைத்தான் சொல்லுகிறது. He created everything with one single blood. ஒரே இரத்தத்தினால பூமியின் மீது உள்ள எல்லா மனுஷரையும் For தோன்ற a பண்ணினார். long time the Chinese said we are totally different. மிக நீண்ட நாட்களாக சீனாக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் மாறுபட்டவர்கள், We don't belong to any other race in this world. நாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இனத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. Only now, some 3 or 4 years ago, they said, yes, we belong to the human race. இப்பதான் சொன்னாங்க, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்களும் மனுக்குலத்தினுடைய வரலாற்றிலிருந்து வந்தவங்க தான், We have the same blood also. எங்களுக்கும் அதே ரத்தம் தான் இருக்கு. When you come to this God who's your doctor, உங்களுடைய மருத்துவராய் இருக்கிற இந்த தேவனிடத்திற்கு நீங்க He is வரும்போது your provider and He is your protector. அவர் உங்களை போஷிக்கிறவராகவும் உங்களை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். He is high and lifted up. அவரே உயர்ந்தவரும் உன்னதமான தேவனுமாய் This இருக்கிறார். God is your Savior. இந்த தேவன் உங்களுடைய இரட்சகராய் இருக்கிறார். He is your God who sustains you. அவர் உங்களை தாங்குகிற தேவனாய் He is இருக்கிறார். the shepherd of your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையின் மேய்ப்பராய் You know, இருக்கிறார். I can go on telling again and again about the qualities of this God. தேவனுடைய இந்த சிறப்பம்சங்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். When you believe on a God with this name, இப்படிப்பட்ட ஒரு நாமத்தின் மகிமையுடைய ஒரு தேவனை நீங்கள் your நம்பும்போது prayer is totally full of trust towards this person. உங்களுடைய
உங்களுடைய ஜெபங்களால் அது முற்றிலும் இந்த தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால ஏறெடுக்கப்படுகிறது. Just imagine your father can do anything in this world. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை உங்களுடைய தகப்பனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய முடியும்னா, There's nothing he cannot accomplish. அவரால் செய்ய முடியாத எதுவுமே கிடையாதுன்னா, Will you go and ask him, Papa, give me 2 idlis now? அப்பா எனக்கு 2 இட்லி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டுட்டு When you இருப்பீங்க. know he can do everything உங்க அப்பானால எல்லாமே செய்ய முடியும்னா, through the power of his word, அவருடைய வார்த்தையின் வல்லமையினால, through the power of his deeds. அவருடைய செயல்களினுடைய He can மகத்துவத்தினால, accomplish anything in this world. அவரால் எல்லாவற்றையும் இந்த உலகத்துல செய்ய முடியும். And when you have such a God, your faith really rises up and up. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுடைய விசுவாசமானது உயர்ந்து உயர்ந்து செல்கிறது. You said, Lord, I have a wonderful God right now. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவன் நீர் Lord, இருக்கிறீர். you are a holy God. ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன். And Lord, you are a God who is separated from all other gods of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கும் நீரே மேலானவர். Lord, you are reigning high and above over everything in this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீரே ஆளுகை செய்கிறவர். And because I trust in you, நான் உம்மை விசுவாசிக்கிறபடினால, Papa, you can do anything for me. அப்பா, உங்களால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். When I come to your presence, there's nothing you will say no right now. நான் உம்முடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது இல்லை என்னால் முடியாது என்று நீர் எதையுமே சொல்ல மாட்டீர். There's nothing you cannot accomplish. உம்மால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. Lord, in your kingdom, there's space for everything what I'm really going to dream about. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல நான் எதை குறித்தெல்லாம் கனவு காணுகிறேனோ அது எல்லாவற்றிற்கும் இடம் உண்டு. Lord, as I pray in your presence, நான் உம்முடைய பிரசன்னத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவரே, Lord, you will do everything, and you are capable of doing everything. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்வீர், எல்லாவற்றையும் செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவர். When you say, Lord, your kingdom come, your will happen. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் சொல்லும்போது, And only after that it says, give us this day our daily bread. அதற்கு பிற்பாடுதான் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு It தாரும். doesn't start with the bread, I tell you. ஆரம்பத்திலேயே அப்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் Bread கிடையாது. in those days were normal needs of those people. அந்த நாட்களிலே அப்பம் என்று சொல்லும் பொழுது அன்றாட தேவைகள் என்று சொல்லலாம். They had to have all this bread for their personal lives. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்றியமையாத அடிப்படை தேவைகளை குறிக்கிறது. But you know what the problem today ஆனா is? இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? We start with the bread. நம்ம ஆரம்பத்திலேயே அப்பத்துக்காக தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். Lord, what about providing bread for the next 50 years? ஆண்டவரே, அடுத்த 50 வருஷத்துக்கு எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா, Lord, what about 50 crores in my bank account? ஆண்டவரே, என்னுடைய வங்கி கணக்குல ஒரு 50 கோடி போட்டீங்கன்னா, I have 5 children. எனக்கு ஒரு 5 பிள்ளைங்க இருக்குது. All of them have to be married. They have to study. அவங்க எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் திருமணம் ஆகணும். They will also have grandchildren. ஒருவேளை அவங்களுக்கு பேர பிள்ளைங்க கூட வருவாங்க. I need vehicles, for example. எனக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் வேணும். They all need to be married, for example. அவங்க எல்லாருக்கும் திருமணம் ஆகணும். Sometimes we start at the wrong age, I tell you. நம்முடைய ஜெபமே தவறான ஒரு கோணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. When you begin with praise and worship in the presence of God, ஆரம்பத்துல துதி ஆராதனையோடு கூட உங்களுடைய ஜெபத்தை நீங்க when you say, ஆரம்பித்தா, Lord, you are capable of everything. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். Lord, there's nothing that you cannot accomplish. ஆண்டவரே, உம்மால் செய்ய முடியாது என்று எதுவுமே கிடையாது. Providing me a scooter or a car is a very small thing. ஆண்டவரே, எனக்கு ஒரு காரையோ ஒரு ஸ்கூட்டரையோ கொடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதாரண Giving காரியம். me a job is a very simple thing. எனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப லேசான காரியம். Lord, let your kingdom come and let your will happen. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் எனக்கு உண்டாகட்டும். You have such faith on this great God. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனிடத்துல நீங்க வைக்கும்போது, You don't start with the needs of your life, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையிலிருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க because மாட்டீங்க. your heavenly Father knows everything what you need already. ஏனென்றால் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்களுடைய பரலோக தகப்பன் முன்னதாகவே You அறிந்திருக்கிறார். begin to seek his righteousness in his life. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியை தேடுங்கள். Blessed are those who hunger and thirst after righteousness, நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், and they will be satisfied. அவர்கள் திருப்தி அடைவார்கள். Do you know what the real meaning of righteousness is? உண்மையாக நீதி என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Being right with God, that's all. தேவனோடு கூட சரியாயிருப்பது. This is righteousness. இதுதான் தேவ நீதி. Those who hunger and thirst after righteousness, நீதிக்காக பசிதாகம் உடையவர்கள், and they will be satisfied. அவர்கள் திருப்தி அடைவார்கள். They are going to be blessed in their personal lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பாக்கியவான்களாய் இருப்பார்கள். Sometimes we spend hours and days in fasting on mountains and valleys, in churches, in conventions. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கருத்தரங்குகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் போய் உபவாசம் இருந்து நம்முடைய ஜெபமெல்லாம், We'll be praying, Lord, I need land now. ஆண்டவரே, எனக்கு ஒரு நிலத்தை தாரும்.
God will be looking at you and thinking, ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி யோசிப்பார், for this you came this long. இதுக்காக வாடா நீ இவ்வளவு தூரம் வந்த, You came 400 kilometers இதுக்காக போய் 400 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்தியா, for 6 plots of land. நீ ஒரு 6 பிளாட் நிலம் கேட்கறதுக்கா இவ்வளவு தூரம் வந்த. You know, I am a God who can do everything. நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுடைய தேவன் அல்லவா. You know, sometimes we say our God is great, நம்ம சொல்றோம் நம்முடைய தேவன் பெரியவர் என்று, but in our action we make our God so small. ஆனா நம்முடைய செயல்களில் ஆண்டவரை நம்ம ரொம்ப சின்னதாக்கிறோம். And God says, hey, I can do anything for you. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். I am your father. நான் உன்னுடைய தகப்பன், Seek my righteousness. என்னுடைய நீதியை தேடு, Then every other thing will be given unto you. மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். You know, I told already many times in this church, இந்த சபையில் அநேக முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். I don't pray for my personal needs for over 35 years now. கிட்டத்தட்ட 35 வருடங்களாக என்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக நான் ஜெபிக்கிறதே விட்டுட்டேன். I took this decision really consciously during a prayer time. ஒரு ஜெப நேரத்துல தான் என்னுடைய முழு மனதோடு கூட நான் இந்த முடிவு எடுத்தேன். I said, Papa, you are my Papa. அப்பா, நீங்க என்னுடைய தகப்பனா இருக்கிறீங்க. My son normally calls me Papa. என்னுடைய மகன் எப்பொழுதுமே என்ன ஜெர்மன்ல பாப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவான். And I said, you are my Papa. நீங்க ஆண்டவரே என்னுடைய தகப்பனா இருக்கீங்க. And you know my needs. ஆண்டவரே என்னுடைய தேவைகள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. You know how I'm going to lead my life tomorrow. நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். You can know everything after 30 years and 50 years. அடுத்தது 30 வருஷம் 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். Even if everyone deserts me, ஒருவேளை இந்த உலகத்துல எல்லாமே என்னை கைவிட்டாலும், you will never desert me. நீங்க ஒரு நாள் என்னை கைவிடவே மாட்டீங்க. You are going to be there and you are going to lead me. நீங்க எப்பொழுதுமே எனக்காக இருப்பீங்க, என்ன வழி நடத்துவீங்க. Lord, I don't need to care about anything. ஆண்டவரே, வேற எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டிய Because அவசியம் if you can feed the flowers and the birds and the foxes of this world, ஆண்டவரே, நீர் நரிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் இருக்கிற புஷ்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? Lord, will you not take care of your children? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷிக்க மாட்டீரா? What kind of a father it is who can take care of a zoo but cannot take care of his children? ஒரு தகப்பன் தன்னுடைய மிருக காட்சி சாலையில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் உணவு கொடுத்துட்டு சொந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்கலன்னா எப்படி? Papa, you can do anything. அப்பா, உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும். You will stand with me and you will provide everything. நீங்க என்னோடு கூட நிற்பீங்க, என்னுடைய எல்லா தேவைகளையும் நீங்க You சந்திப்பீங்க. know, sometimes when we come to prayer, சில நேரத்துல நம்ம ஜெபத்திற்கு வரும்போது, are we coming to prayer just to enjoy the presence of God? நாம் ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்கும்படியாக வருகிறோமா? Or are we coming there for the things we get from God? அல்லது ஆண்டவரிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறதுக்காக வருகிறோமா? You know, there's one question many women in this world have to the life partners or husbands. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக சகோதரிகளுக்கு தங்களுடைய திருமண துணையிட அல்லது கணவனிடம் அவங்க கேட்கிறதான ஒரு கேள்வி, Do you really love me? உண்மையாகவே நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? And for what? எதுக்காக நேசிக்கிறீங்க? You must be very careful in answering, I tell you. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன். If you do any mistake, you are gone. நீங்க ஏதாவது தப்பா சொன்னீங்க, முடிஞ்சீங்க. Pochi. You know why I love you? நான் ஏன் உன்னை நேசிக்கிறேன் தெரியுமா? Your idlis are so good. Posu irukuma. நீ சுடுற இட்லி அப்படி பொசு பொசுன்னு நல்லா இருக்கு. Your dosas are so muruval. நீ போடுற தோசை அவ்வளவு முருவலா நல்லா இருக்கு. Oh, you are such a wonderful person. நீ எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா? You take care of my children. நீ பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிற. You keep the house very clean. வீட்டை சுத்தமா வச்சுக்கிற. All my clothes, everything is clean. என்னோட துணியெல்லாம் சுத்தமா துவைச்சு வச்சிடுற. Oh, even if after eating I only wash my hands and walk away. நான் சாப்பிட்டு பாரு, கையை மட்டும் கழுவிட்டு அப்படியே போயிடுவேன். But you still wash my plates. நீ தான் என் பிளேட்டை கூட கழுவுற. This you cannot do in Germany, I tell you. இதை ஜெர்மனியில நீங்க செய்யவே கூடாது. But here I listen to so many testimonies. ஆனா நான் நிறைய இந்த மாதிரி காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே கையை கழுவிட்டு அப்படியே எழுஞ்சி போறது. Yeah, and then they will start away. அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு அப்படியே போயிடுவார் பிளேட். I just wash my hands and they walk away. நான் கையை கழுவிட்டு கூட பிளேட்டை கூட வச்சுட்டு போயிடுறேன். You only do everything for me. நீ தான் எனக்காக எல்லா வேலையும் வீட்ல செய்யற. And the wife will say, then what else? அப்புறம் மனைவி சொல்லணும், அதுக்கப்புறம் வேற? எல்லாமே சொல்லிட்டேனே. அப்போ you know what this man is telling? அப்ப அந்த மனிதர் என்ன சொல்ல விரும்புறாரு? I love you for the things you do for me. நீ எனக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்றியோ அதுக்காக தான் உன்னை நான் நேசிக்கிறேன். But not you as a person. ஆனா உனக்காக நான் உன்னை நேசிக்கல. Think about this. இதை பத்தி நல்லா யோசிங்க. I hope it's not too hard. நான் சொன்னது ரொம்ப கடினமான ஒரு உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். You love me because for the things I'm doing.
நான் உனக்கு செய்யற காரியங்களுக்காக நீ என்னை நேசிக்கிறாயா? Do you really love me for me as a person? நானாக இருப்பதற்காக நீ என்னை நேசிக்கவில்லை. Do we come to the presence of the Lord for He is God and you want to worship Him as God Himself? நம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது அவர் தேவனாக இருப்பதற்காகவும் அவர் நம்முடைய தேவனாக இருப்பதற்காகவும் நாம் அவரை ஆராதிக்கிறோம். For His qualities, அவருடைய சிறப்பம்சங்களுக்காக, குணாதிசயங்களுக்காக, for His character, அவருடைய தன்மைகளுக்காக, for His mercy, His grace, அவருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, for His holiness, அவருடைய பரிசுத்தத்திற்காக, for this glory with which He has filled your life. அவருடைய மகிமையினால் உங்களை நிரப்பி இருக்கிறாரே அதற்காக. Why do we really seek the face of God? எதற்காக நாம் தேவனுடைய முகத்தை தேடுகிறோம்? Why do we come and look into the face of God? எதற்காக வந்து நாம் தேவனுடைய முகத்தை பார்க்கிறோம்? You know, when you look into the face of a certain person, நீ ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய முகத்தை நீங்கள் பார்க்கும்போது, this is what the Hebrew language says in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே எபிரிய பாஷையில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. Looking into the face of God for prayer. தேவனுடைய ஜெபம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு இணையாக You சொல்லப்பட்டிருக்கிறது. want to know what this person is thinking about you. இந்த நபர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று நீங்க யோசிக்கும்போது, What is he thinking about my personal life? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவர் என்ன நினைக்கிறார்? What does he think really about things what I'm doing? நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறார்? What is he thinking about the plans I have in my mind? என்னுடைய மனதிலே வைத்திருக்கிறதான் என்னுடைய திட்டங்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறார்? And this is the reason why we gaze into the face of Jesus. இதற்காக தான் ஆண்டவருடைய முகத்தை நாம் உற்று பார்க்கிறோம். You know, sometimes you can go into your room and lock your room, I tell you. சில நேரங்களில் உங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் அறைக்கதவை பூட்டி Just sit down in the presence of God and gaze into His beauty. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ஆச்சரியமாய் பாருங்கள். Just begin to sing songs of praise and worship. நீங்கள் துதித்து பாடி தேவனை ஆராதிக்க And தொடங்குங்கள். as you lift up the name of Jesus, இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயர்த்த ஆரம்பிக்கும் you போது will see that the throne of God coming upon you. தேவனுடைய சிங்காசனம் உங்கள் மீது இறங்கி வருவதை காண்பீர்கள். Never think only you can praise and worship in a church like this. ஏதோ இது போல ஒரு சபை கட்டடத்துல தான் தேவனை ஆராதிக்க முடியும் என்று நினைக்காதீர்கள். David was worshiping in the desert and God came to his presence. தாவீது பாலைவனத்துல தேவனை ஆராதித்தார், கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். Just one spectator and that was God Himself. அன்றைக்கு தாவீதுனுடைய பாடல்களை கேட்டது ஒரே ஒரு நபர் தான். He was lifting up his heart towards God. தாவீது தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தினார். Search my heart, O God. ஆண்டவரே என்னுடைய இதயத்தை ஆராய்ந்து பாரும். Search my heart, O God. ஆண்டவரே என் இதயத்தை ஆராய்ந்து அறிந்து Lord, I கொள்ளும். want to lift my heart towards you. ஆண்டவரே உமக்கு முன்பாக என் இதயத்தை உயர்த்த No விரும்புகிறேன். one else was watching this little boy, இந்த சிறுவனை அங்கு யாரும் பார்த்து கொண்டிருக்கவில்லை. but God was the lone spectator. ஆனால் கர்த்தர் மாத்திரமே அவனை பார்த்து கொண்டிருந்தார். God said, I have a plan and a destiny for you. ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் I have a வைத்திருக்கிறேன். purpose for you one day. நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். This life in the desert will end one day. இந்த பாலைவனத்தினுடைய உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் ஒரு முடிவுக்கு But வரும். your truthfulness in the desert உன்னுடைய உண்மை இந்த பாலைவனத்திலே is going to bring you to the throne on one ஒரு day. நாள் உன்னை சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு Your வரப்போகிறது. truthfulness in the desert today இந்த பாலைவனத்தில் நீ காண்பிக்கிற உண்மை is going to bring you to the throne one day. ஒரு நாள் உன்னை சிங்காசனத்திற்கு கொண்டு வரப்போகிறது. My dear brothers and sisters, when you look into and gaze into the beauty of கருமையான Jesus, சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து அவருடைய பிரசன்னத்தை நாம் and அனுபவிக்கும் when you look and ask and seek His righteousness, அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய நீதிக்காக நீங்கள் வாஞ்சிக்கும் போது God says, I will meet all the needs of your life. ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய எல்லா தேவைகளையும் நான் பொறுப்பெடுத்துக் Because I am a God who knows everything what you really need. ஏனென்றால் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். Even before you speak out your desires to me, உன்னுடைய விருப்பங்களை என்னிடத்திற்கு நீ சொல்ல தொடங்குவதற்கு முன்பதாகவே I am your God who knows everything about you. உன்னை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக நான் இருக்கிறேன். Dear brothers and sisters, before I come to a close, I want to tell you, அருமையான சகோதர சகோதரிகளை, முடிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல we are விரும்புகிறேன். privileged to be in an unshakable kingdom. ஒரு அசைக்கப்படாத ராஜ்யத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். And Jesus says, I am gathering my people for the future. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எதிர்காலத்துக்காக எல்லாரையும் நான் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். One day we are going to be together in the presence of ஒரு God. நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கூடி And this is the வரப்போகிறோம். reason why He said, I am building my church. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் சபையை நான் கட்டுகிறேன். You are not building this church, I am not building this church. நீங்க இந்த சபையை கட்டவில்லை, நான் இந்த சபையை கட்டவில்லை. This church does not belong to me or to you. இந்த சபை
உங்களுக்கும் அல்ல, எனக்கும் It சொந்தமல்ல. is a privilege I can work for Jesus. இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்வது எனக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். But even if I don't go along with God, அப்படி நான் தேவனோடு கூட இணைந்து செல்லாவிட்டால், even then God can still do without me. இருந்தாலும் நான் இல்லாமலேயே தேவனால் செயல்பட முடியும். You know, there is two types of cities. I already told this some time ago. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக உங்களுக்கு 2 பட்டணங்களை குறித்து ஒரு கதையை சொன்னேன். Men build cities for themselves, மனுஷர்கள் தங்களுக்காக நகரங்களை கட்ட for ஆரம்பித்தார்கள். their own praise and honor. தங்களுக்கு பெயருண்டாகும்படியாக, Though they, for their own name, they'll be building cities. தங்களுக்கு பெயருண்டாகும்படியாக மனுஷர்கள் நகரங்களை கட்ட But ஆரம்பித்தார்கள். God says, I'm going to choose a person ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு மனுஷனை who's தெரிந்தெடுக்க going to போகிறேன். seek a city without foundations. அஸ்திவாரங்கள் இல்லாத ஒரு நகரத்துக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனை நான் தேர்ந்தெடுக்க And this போகிறேன். Abraham, Isaac, and Jacob, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் all of them were wandering through the desert. இவர்கள் எல்லாருமே வனாந்தரத்திலே அலைந்து They were திரிந்தவர்கள். looking for the city which has foundations, அவர்கள் அஸ்திவாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தார்கள். whose architect and builder is God. தன்னுடைய தேவன் தாமே சிற்பாசாரியும் கட்டுகிறோருமாய் இருக்கிறதான அந்த நகரத்துக்காக காத்திருந்தார். May I put a question to you? இந்த கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கலாமா? Whose city are you building now? யாருடைய பட்டணத்தை பொருள் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? Something that would bring name to yourself? ஏதோ உங்களுக்கு பேர் வரணும், புகழ் வரணுங்கிறதுக்காக கட்டி கொண்டிருக்கிறீர்களா? No, everything is going to be destroyed one day. இல்லை, எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. Everything is going to be temporary. எல்லாமே தற்காலிகமானதுதான். But this city that God is building, ஆனா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின இந்த நகரம், this church that Jesus himself is building, இயேசு கிறிஸ்து தாமே அதை கட்டி கொண்டிருக்கிறார். is going to last as an everlasting building, structure one day. இந்த நகரமானது அஸ்திவாரமுள்ள நகரமாக நித்தியமாக நிலைத்திருக்க போகிறது. One day we are going to join in the presence of God. ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் எல்லாரும் கூடி போகும்போது Every knee shall bow down. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக You முடங்கும். know, sometimes I try to imagine சில நேரங்களில் நான் கற்பனை செய்ய முயற்சிப்பேன், how glorious this is going to be. இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு மகிமையின் நாளாக All இருக்கும். my brothers and sisters from every nation, எல்லா தேசத்தில் இருக்கிற என்னுடைய எல்லா சகோதர சகோதரிகளும், everyone, millions of people kneeling down before the throne of God. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த தேவனுக்கு முன்பாக முழங்கால் And this படியிட்டு, Lamb of God seated on the throne on that day. அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர் அன்றைக்கு சிங்காசனத்திற்கு மேலாக வீற்றிருப்பார். Holy, holy, holy. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Separated, separated, separated. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் வேறு I பிரிக்கப்பட்டவர். tell you, it's going to be a joyous vision on that day. அது ஒரு மகிமையின் நாளாக, மிகப்பெரிய சந்தோஷத்தின் நாளாக இருக்கும். Millions of people falling down before the feet of Jesus, எண்ணுக்கடங்காத ஜனங்கள் அவருக்கு முன்பாக முழங்கால் together with the படியிட்டு 24 elders. 24 மூப்பர்களுடனே கூட Everyone falling down before the throne of God. எல்லாரும் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, Everyone taking away the crowns. எல்லாரும் தங்களுடைய கிரீடங்களை எடுத்து, Lord, this crown is nothing right now. ஆண்டவரே இந்த கிரீடமும் முன்பாக I ஒன்றுமில்லை. am now come to worship you alone as a Lamb of God. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவராக உம்மையே நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன் என்று This சொல்வார்கள். day is surely going to come. இந்த நாள் ஒரு நாள் நிச்சயமாய் நம் வாழ்வில் This day is வரப்போகிறது. surely going to come. இந்த நாளை ஒரு நாள் நிச்சயமாய் நான் I சந்திப்போம். want to close with a story, a short while, about Jacob. யாக்கோபை பற்றி ஒரு சிறிய காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். This man Jacob, Yaakov, was a grabber. இந்த மனிதன் யாக்கோபு எல்லாவற்றையும் பிடித்து வைக்கிறவன். Actually, Yaakov means grabber. யாக்கோப் என்று சொன்னால் பிடித்து வைக்கிறவன் என்று அர்த்தம். Even when he was coming out of the womb, தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து அவன் வெளியே வரும்போது கூட he was grabbing the feet of his brother. தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்து கொண்டே வந்தான். Just imagine that when twins are being born. உங்களுக்கு ரெட்டை பிள்ளைகள் பிறக்கும் போது இப்படி நடக்குதுன்னு The கற்பனை second child செய்து is grabbing the feet of the other fellow. ரெண்டாவது பிள்ளை முதல்ல வர பிள்ளையோட காலை பிடிச்சிக்கிட்டே வெளியில வர. From his birth, he was a grabber. அவன் பிறவிலிருந்தே எல்லாவற்றையும் பிடித்து வைக்கிறவன். He grabbed everything from his brother. தன்னுடைய சகோதரனிடமிருந்து எல்லாவற்றையும் பிடித்து வைத்தான். He grabbed everything from his father. தன்னுடைய தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் He பிடித்தான். grabbed everything from his uncle. தன்னுடைய மாமாவிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி You know, வைத்தான். God was watching everything from the heavens. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தார். You know, Yaakov, I have a plan and destiny for you. யாக்கோபே, உனக்காக ஒரு திட்டத்தையும் ஒரு லக்கையும் நான் வைத்திருக்கிறேன். Before you become Israel, நீ இஸ்ரவேலாக மாறுவதற்கு முன்பாக, before I bless you as the 12 tribes of Israel, 12 கோத்திரங்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக நான் உன்னை மாற்றுவதற்கு முன்பாக, before you are born again in your nature, உன்னுடைய இயற்கை தன்மையிலே நீ மறுபடியுமாக பிறப்பதற்கு முன்பாக I have to touch you. நான் உன்னை தொட வேண்டும். I have to wrestle with you.
நான் உன்னோடு கூட போராட வேண்டும். It's not going to be easy for you. அது உனக்கு சாதாரண யுத்தமாக இருக்க போவதில்லை. You think with your tricks and intelligence you can cheat everyone. நீ நினைக்கிறாய் உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால தந்திரத்தினால எல்லாரையும் ஏமாற்றி விடலாம் என்று. You can grab everything from your family. உன்னுடைய குடும்பத்திலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி விடலாம் என்று. But one day I'm going to meet you. ஆனா ஒரு நாள் நான் உன்னை சந்திப்பேன். And there was one single night where God began to wrestle with this man. ஒரு இரவு கர்த்தர் யாக்கோபோடு கூட போராட ஆரம்பித்தார். Hours together he's wrestling. மணிக்கணக்காக போராடினார். And Jacob had no idea. யாக்கோபுக்கு என்ன நடக்கிறது என்று Lord, தெரியவில்லை. what is happening to me now? ஆண்டவரே இப்பொழுது எனக்கு என்ன நடக்கிறது? God says, I am changing you. ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை மாற்றிக் I கொண்டிருக்கிறேன். will give you a new birth in your personal life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உனக்கு ஒரு மறுபிறப்பை கொடுக்கிறேன். You are going to be a blessing to the nation of Israel. நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறப் Your போகிறாய். 12 tribes are going to come out of your loins one day. 12 கோத்திரங்கள் உன்னுடைய அறையிலிருந்து புறப்பட்டு And I வரப்போகிறார்கள். am going to do a miraculous thing. நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். And suddenly, during the time of this wrestling, இந்த போராட்டத்தின் மத்தியிலே as dawn was breaking, அன்றைக்கு விடியற் காலமான போது God said, I have to touch your thighs now. கர்த்தர் சொன்னார் அன்றைக்கு நான் உன்னுடைய தொடை சந்தை தொடப் போகிறேன். I'm going to touch you. நான் உன்னை தொடப் போகிறேன். It's going to be painful. அது உனக்கு மிகுந்த வலியை கொடுக்கிறதா இருக்கும். You're going to limp throughout the rest of your life. இனிமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ நொண்டி நொண்டி நடப்பாய். You cannot escape my dealings. நான் உன்னிடத்துல செயல்படுகிற காரியங்களிலிருந்து உன்னால் தப்பவே முடியாது. This place was called Peniel. அந்த இடம் Peniel, பெனியேல் என்று அழைக்கப்பட்டது. face of God, facing God. பெனியேல் என்றால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். You are facing me right now. நீ இப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். I'm going to change you. நான் உன்னை மாற்றப் போகிறேன். Never think you can get away with all of your cheatings and every grabbing. உன்னுடைய எல்லா ஏமாற்றுகிறதான காரியங்களிலிருந்து பிடித்து வைக்கிற காரியங்களிலிருந்து நீ தப்பி விடுவாய் என்று நினைக்காதே. Because I have a plan and a destiny for your personal life. ஏனென்றால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் This வைத்திருக்கிறேன். night is going to change you completely. இந்த இரவு உன்னை முற்றிலுமாக மாற்றப் போகிறது. From this time onwards, இந்த நாளிலிருந்து you know that I touched you. நான் உன்னை தொட்டேன் என்பதை நீ அறிந்திருப்பாய். You will carry the mark of my touch throughout your life. நான் உன்னை தொட்டதான அடையாளத்தை உன் வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருப்பாய். And everyone will around you will also know your testimony. உன்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் உன்னுடைய சாட்சியை அறிந்திருப்பார்கள். Do you know if God touches you, உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்களை தொட்டால் you will know this for the rest of your life. God has changed you. மீதம் இருக்கிற வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். And everyone around you will know God was real in his or her life. அதே போல உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உண்மையாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து Throughout கொள்வார்கள். your life, you carry these scars, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த தழும்புகளுடனே கூட நீங்கள் இருப்பீர்கள். but for the glory of God, ஆனால் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக testifying about everything God did in your personal life. கர்த்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காக I want every eyes to be closed. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியே கேட்டுக்கொள்கிறேன். As we go away from this place, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் போது dear brothers and sisters, I want to tell you, கருமையான சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். Christian life is about self-denial, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம். self-sacrifice. தன்னைத்தானே தியாகம் பண்ணுகிற ஒரு அனுபவம். It's all about submission and obedience. தேவனுக்கு முன்பாக தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பதும் கீழ்ப்படிவதும். Lord, I'll be obedient to you. ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படிவேன். I will submit my entire life into your hands. ஆண்டவரே என்னுடைய முழு வாழ்க்கையும் உமக்கு முன்பாக நான் ஒப்பு கொடுப்பேன். Maybe God spoke to you this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கலாம். As I was preparing this message, இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த போது this message spoke to me more that maybe it's speaking to you right now. இந்த மாலை வேளையில உங்க எல்லாரோடு கூட பேசுவதை காட்டிலும் அதிகமாக என்னோடு கூட பேசியது. For about 2 weeks, I've been carrying this message in my heart. கிட்டத்தட்ட 2 வாரங்களாக இந்த செய்தியை என்னுடைய மனதிலே நான் சுமந்து Lord, கொண்டிருக்கிறேன். let your kingdom come ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. and your will happen. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடப்பதாக. I come to you and tell you, Lord, let your will happen in my personal life. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் வந்து சொல்லுகிறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடப்பதாக. Maybe there's someone here this evening ஒருவேளை இந்த மாலை வேளையில் இங்க இருக்கிற யாரோ ஒருவர் where you say, I want to consecrate my entire life into the hands of God. உண்மையாகவே தேவனுடைய கரங்களிலே என்னை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? Will you put up your hands and I would like to pray for you. உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
Lord, I will follow you, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன். whatever the cost may be. ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி, Lord, I will follow you. ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன். Not my will, let your will happen. ஆண்டவரே எனது சித்தமல்ல, உமது சித்தத்தின்படி எனக்கு உண்டாகட்டும். Lord, let your will happen in my personal life. ஆண்டவரே உம்முடைய சித்தமானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கட்டும். In my family, in my ministry, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊழியத்தில் let everything go on according to your will. எல்லாமே உமது சித்தத்தின்படியே நடப்பதாக. We can open our mouths and keep on praying. நம்முடைய வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். That you say, Lord, I am placing myself on the altar of God. ஆண்டவரே நம்முடைய பலிபீடத்தின் முன்பாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Do everything what you please. ஆண்டவரே நீர் விரும்புகிற எந்த காரியமானாலும் அது என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்வீராக. Do everything what you please. ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்வீராக. I just want to place my life before you. ஆண்டவரே என்னுடைய வாழ்வை உமக்கு முன்பாக நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன்.